சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, இங்க வா. அங்க பாரு. செல்வி, ஏய் ராஸ்கல், பூஜா இங்க வா. ஏய் போன குடு, போன குடு. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? போட்டோவா எடுக்கற உன்ன? ஏய் யாரு நீங்க? வட போலாம். என்னாச்சு நீ? என்னாச்சா? இத பாரு. ஐயோ, என்ன இது? இது எப்படி? எல்லாம் இந்த பொறுக்கிங்களோட வேலைதான். என்னம்மா, என்ன பிரச்சனை? இந்த பொறுக்கிங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுற பொண்ணுங்களை தப்பு தப்பா போட்டோ எடுக்கிறானுங்க. டேய், இங்க வந்து இததான் பண்ணுவீங்களா? கோயிலுக்கு வந்து நிம்மதியா சாமி கூட கும்பிட விட மாட்டீங்களா? இதே வேலையை தான் சுத்திட்டு இருப்பீங்களா? போங்க. உங்க அம்மா அப்பா இதுக்கு தான் பெத்து வச்சிருக்காங்களா? போறீங்களா? இவனெல்லாம் சும்மா வரக்கூடாதுமா. செருப்பால் அடிச்சாதான் புத்தி வரும். பூஜா, கேட்டல? இந்த மாதிரி பண்றவனுங்களுக்கு இதுதான் தண்டனை. ஏய் உன்ன பூஜா, என்ன யோசிக்கிற? அடி. ஏய் என்ன? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். யாருடா வருத்தப்படுவா? ராஸ்கல், என்ன வேடிக்கை பார்த்து என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து எங்க வந்து போட்டோ எடுக்கிறீங்க? ஹேய், உன்ன மாதிரி ஆம்பளைங்க பொண்ணுங்களை எப்பதாண்டா சுதந்திரமா இருக்க விடுவீங்க? ஒரு பொண்ணு நிம்மதியா கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்றீங்க. கோவிலுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஏ பாதாளம் வரைக்கும் உங்களோட பிரச்சனை இதுதானா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை? ஆமா, எப்படி நீ போட்டோ எடுத்து என்ன பண்ணுவ? உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து ரசிப்பீங்களா? முடியாதுல. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இனி இதெல்லாம் பார்த்து ஒளிஞ்சு போறதுக்கு நாங்க ஒண்ணும் முன்ன மாதிரி இல்ல. பாவாடை தாவணி போட்டாலும் உன் கண்ணு பறிக்கும், கால் தெரியுற மாதிரி Dress போட்டாலும் உன் கண்ணு பறிக்கும். வேற எப்படிதான் Dress போடுறது? நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். செல்வி, இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது. போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் இவனுங்க சரியா வருவாங்க. முதல்ல போன் பண்ணு நீ. ஆமாமா, இவனெல்லாம் வெளியே விடக்கூடாது. ஆமா ஆமா, ஜெயில உள்ளதெல்லாம் புத்தி வரும். போங்க. பக்கத்துல தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நாமளே இவனுங்களை போய் ஒப்படைச்சிடலாம். சரி செல்வி, அங்க ஒப்படைச்சிடலாம். இவனை அங்க கவனிச்சுப்பாங்க. அண்ணி, போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாம் அண்ணி. என்ன பூஜா பேசுற? இவனுங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இவனுங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்யறதை தவிர வேற என்ன பண்ணிட முடியும்? இந்த மாதிரி பயந்து பயந்து போறதாலதான் இவனுங்களுக்கு திமிரு அதிகமாகுது. எதிர்த்து நிக்கணும், அப்பதான் பயப்படுவாங்க. இவனுங்களை விட நமக்கு தான் வலிமை ஜாஸ்தின்னு நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? நீ சொல்றது சரிதாம்மா. இவனுங்க மாதிரி ஆளு வெளில இருந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இருக்காதுமா. இவனுங்க மாதிரி ஆளுங்க ஜெயில இருந்தாதான் பொண்ணுங்க நிம்மதியா இருக்க முடியும். அவனை இழுத்துருவாங்கம்மா. நாங்களும் கூட வரோம். டேய் வாடா. ஏய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மரியாதையா அப்படியே விட்டுரு. உனக்கு அதான் நல்லது. போயிடு. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? வாடா. அண்ணி அண்ணி அண்ணி, ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணி. இப்போ இது வேற தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆயிடும் அண்ணி. விட்டுறலாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பூஜா, இத பத்தி நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கறேன். நீ பயப்படாம என் கூட வா. வா பூஜா, அத நாங்களா இருக்கோம்ல. டேய் வாடா. போலீஸ் ஸ்டேஷனா பயந்துருவாங்களா? நான் யாருன்னு தெரியாம எம்எல்ஏ கை வச்சிட்டல. இப்ப வெறும் போட்டோ தான் எடுத்தேன். பாரு,
இவளை தூக்கிட்டு போய் கண்ட மேடிக்கு வீடியோ எடுத்து நெட்ல விடுறனா இல்லையான்னு பாரு. டேய் உன்ன ஐயோ சார் 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 எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. ஏய் என்ன அடிச்சிட்டல, செருப்பால் அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. டேய்